ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அதெல்லாம் முடியாது சார். 10 நாளில் முடிக்கணும் தானே சொன்னது. இப்போ திடீர்னு 1 மாதம் வேணும் அப்படின்னா பணம் என்ன மரத்திலே காய்க்குது அப்பப்போ எடுத்து கொடுக்குறக்கு? இதுக்கு தான் சார் புது ஆளுகளுக்கே வாய்ப்பு கொடுக்கூடாதுங்கிறது. ஆமாம் சார், நானும் 5 வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் சார் இருக்கேன். புரிஞ்சுதுங்களா? நானும் சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து தான் இன்றைக்கி இந்த ப்ரொடியூசர் ஆகியிருக்கேன். அவன் இப்போ வந்த சின்ன பையன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். நீங்கள் முடிச்சுட்ருங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ம் சரிங்க. ம் நம்ம நேரத்தையே வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி. ம் ம் சொல்லுங்கள், யார் நீங்கள்? என் பேர் திருமூர்த்திங்க சார், டைரக்டருங்க சார். டேரக்டரா? என்ன படம் பண்ணியிருக்கீங்க சார்? படம் எதுவும் பண்ணலைங்க சார். படம் பண்ணாமல் ஏப்பா வரீங்க? புது டேரக்டரா? எல்லாம் நம்ம நேரம்னு நினைக்கிறேன். ம் அது சரி, படமே பண்ணாமல் எந்த தைரியத்தில் இங்கே வரீங்க? ஆ சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். அது சரி, ஏதாவது அசிஸ்டன்ட் டேரக்டராவது ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா படத்துக்கு? ஏதாவது சரி இல்லை சினிமா ஷூட்டிங்காவது பார்த்துருக்கீங்களா? சரி இல்லை சார். அதுவும் இல்லை. ம் அப்போ என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கேங்க சார். நான் புது டேரக்டர் வாய்ப்பு கொடுத்து நொந்து போய் கிடக்கிறேன். புரியுதுங்களா சார்? இந்த ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார், கண்டிப்பாக. என்ன ஒரு பேக்ரவுண்டு இல்லை, ஒரு டீம் இருக்கான்னு பார்த்தா யூடியூபர்ஸ் தான் இருக்குங்கிறீங்க. ஒரு சினிமாவுக்கு சான்ஸ் கேட்டு வரவங்க கூட யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆ நீங்கள் யாராவது கூட்டி வந்திருக்கீங்களான்னு பாருங்க. ஆ நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா இல்லைப்பா. புரியுதுங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா கிடையாது சார். எடுத்து காட்டுறேன் சார். இருப்பா. இப்போ கூட ஒரு புது டைரக்டர் பேசித்தான் இருந்தேன். அவனும் உன்னை எடுத்த வாய்ப்பு கெடுத்து தான் வந்தான். என் நம்பிக்கையே கெடுத்து போட்டான். அதனால நான் புது டைரக்டர் வாய்ப்பு கொடுக்குறது இல்லைப்பா. நீ ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டு சாதிச்சுட்டு வா, அன்னைக்கு யோசிப்போம். அப்போ கூட யோசிப்பேன்னு தான் சொல்கிறேன், வாய்ப்பு தரேன்னு சொல்ல. புரியுதா? ஏதோ ஒன்று பண்ணி சாதிச்சுட்டு வா, எங்கள் உயிரை வாங்கிட்டு கிளம்பு. புது டைரக்டர்னு வந்துடுறாங்க, அப்புறம் 2 நாளாக ஓடிட வேண்டியது. நம்ம நேரத்தையும் கெடுத்துட்டு. சே, என்னடா அது, இங்கேயும் வாய்ப்பு கேட்டு வந்தோம், ஆனால் எங்கேயும் கிடைக்கல. ஃபிலிம் பண்ணிடுவோன்னு நம்பிக்கையோடு போகிறோம். அவங்க பேசுறது பார்த்தா பணம் நம்மக்கிட்ட இருக்கணும் போல். இப்போ பணம் தான் எல்லாமே. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. கடவுளை நம்பி வந்த அவரும் கைவிட்டார். இப்படி நடக்கணும்னு நினச்சி பார்க்கல. வேணாண்டா, இந்த சினிமா ஃபீல்டே வேணாம். இதோட எல்லாத்தையும் விட்டுருவோம். இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஜாபுக்கு போகலாம்டா. சே, எல்லாம் வீணாக போச்சே. சரி விடுங்க, பார்த்துக்குவோம். தலை ஒரு மாதிரி. இல்லை ஒன்றும் இல்லைப்பா, இங்கே தலை ஒரு மாதிரியாக இருக்கு, கிரிக்கெட்னு வர மாதிரி இருக்கு. ஐயோ, யாரோ கீழே இருக்காங்க. சார் 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 என்னாச்சுங்க சார்? சார் 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 எந்திரிங்க சார். சார் எந்திரிங்க சார், வாங்க சார். சார் முடிச்சுக்கப்பா. இல்லைப்பா, ஒரு மாதிரி கிருகிருப்பு வந்துருச்சு தம்பி. என் வீடு அங்கே இருக்கு. சார் சார் வீட்டுக்கு போகலாம், வாங்க சார். வாங்க சார், பார்த்து. சரி சார், பார்த்து கூட்டு போய். சார்
சார் சார் பார்த்துக்குறோங்க சார். சார் பார்த்துக்குறோங்க சார். சரி கொஞ்சம் பிடிச்சிக்கப்பா. சரிங்க. சார் பார்த்துக்குறோங்க. தம்பி சரிங்க சார், போய்க்கலாம், உட்காருங்க சார், உட்காருங்க சார். தம்பி பிடிச்சிக்கோ. ஓகே சார், போகலாமா சார்? போகலாம்ப்பா, போகலாம். ஓகே சார். இதாப்பா வீடு. சார் தெரியும் சார், தெரியும் சார். சார் மெதுவாக இருங்க சார். சரிப்பா. சார் இருங்க சார், வரேன் சார், வரேன் சார், வரேன் சார். சரி இருங்க சார், இருங்க சார். சரிங்க சார். சார் பார்த்துவாங்க சார், பார்த்துவாங்க சார். அம்மா அந்த சேர் எடுத்து அப்படி கொஞ்சம் போடுப்பா. சரிங்க சார், சரிங்க சார். அம்மா சுக்கரம் சார். தம்பி தண்ணி இந்த கொண்டு வாப்பா. சரிங்க சார், இருங்க சார், வரேன் சார். சார் சரிங்க சார். சார் சார் குடிங்க சார். கொண்டப்பா. சார் குடிங்க சார். சார் பார்த்து பார்த்து குடிங்க சார். சார் சார் சரி ஹாஸ்பிட்டல் வேண்டாப்பா, வேண்டாப்பா. நீ காலம் சான்ஸ் கேட்டது போய். சார் ஆமாம் சார், ஆமாம் சார். சார் அதில் பிரச்சனை இல்லைங்க சார். சார் ரிலாக்ஸ் ஆகுங்க சார், ரிலாக்ஸ் ஆகுங்க சார். சரிப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, வந்து டைமிங்க்கு வந்து காப்பாற்றினேன். இது அப்பப்போ இப்படி தான் வரும், அப்புறம் அப்படியே சரியாக போயிடும். சரி சார். சரி நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரிங்க சார், சரிங்க சார். நீ சான்ஸ் கேட்டது பையன் பேர் கூட என்னமோ சத்தியமங்கலத்து பையன். சார் 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 ஓகே சார், எனக்கு ரிலாக்ஸ் ஆகுங்க சார். பேசிங்க சார், பேசிங்க. சரிப்பா, சரி ஓகே. தேங்க்ஸ்ப்பா. சரி யாருமே இல்லை, நீ இல்லைன்னா நிலைமை நினச்சிப்பாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், பார்த்துக்கலாம் சார். ஒன்றும் சரியாக போயிருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி தான் அப்பப்போ வரும். சரிங்க சார், சரிங்க சார். சார் டேப்லெட் எடுத்துக்கங்க சார். சரி எடுத்துக்கிறேன். நீ பாரு, நான் கூப்பிட்றேன் உனக்கு. சார் கண்டிப்பாக, கண்டிப்பாக. சரி பார்த்து போய்ட்டு அந்த கதை சார் இது மட்டும் போயிருமா போகும்போது. சரிங்க சார், கண்டிப்பாக சார். ஹலோ, திருமூர்த்திங்களா? ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். நான் ப்ரொடியூசர் கார்த்திக் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். இன்னைக்கு மார்னிங் வீட்டுக்கு வந்தீங்க ஆமாம் இல்லையா? சார். அவர் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். உடம்பு பரவாயில்லையாங்க சார்? பரவாயில்ல, உடம்பு பரவாயில்ல. சொல்லுங்கள் சார். தம்பி, உங்களுக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேப்பா. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உயிரை காப்பாற்றுனீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்ல. சரி சார். நான் உங்களை பற்றி விசாரித்தேன். சத்தியமங்கலம் சொன்னீங்க தானே? ஆமாம் சார். தமிழ் பசங்கன்னு யூடியூப் சேனலை வச்சு பொங்கல் நோம்பியெல்லாம் வந்தால் டான்ஸ் பண்ணி ஊரையே ஒரு கலக்கியிருக்கீங்க. ஊரை யாரை கேட்டாலும் உங்களை தெரிகிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தேன். உங்கள் யூடியூப் சேனலையும் பார்த்தேன், விசாரித்தேன். நல்ல உழைப்பாளின்னு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சார். முடிவு பிறந்தா சத்தானே இருக்கக்கூடாது சார், அதனால தான் சார். நான் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்தப்பா. சரி சார். புதுசாக இருக்கிற டைரக்டர்ஸ் எனக்கு விரோதி கிடையாது. சரி நான் சார். எத்தனையோ பேர்த்த அறிமுகப்படுத்தி இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் ஒரு காலத்தில் எங்கிட்ட புது டைரக்டரை வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பு நான் கொடுத்ததுனால தான். 1-2 பேர் மாற்றி போயிருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. உங்களுக்கு நான் கண்டிப்பாக வாய்ப்பு தரேன், நல்லா பண்ணுங்க. உங்களுக்காக எந்த ரிஸ்க்குக்கும் நான் எடுப்பேன். சரி சார். நம்ம கண்டிப்பாக நம்ம கம்பெனி சார்பாக பணம் பண்ணுவோம். சீக்கிரம் கதையை ரெடி பண்ணிவிட்டு என்னை வந்து பாருங்கள் சார். கதையெல்லாம் ரெடியாக இருக்குங்க சார், நான் வந்து சொல்கிறேன் சார். நம்ம மேனேஜர் நிவாஸ் கால் பண்ணுவாங்க உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே சார். ஏன்னா வெறுங்கையோடு ஒர்க் பண்ணக்கூடாது. அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு அருமையாக பண்ணுங்க. ஓகே சார். தம்பி அந்த டீமை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார், ஓகே சார், கண்டிப்பாக சார். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இவ்வளோதாங்க வாழ்க்கை. நம்ம எடுக்கிற முடிவு தப்பாக போகிற காரணம் 3 விஷயந்தாங்க. ஒன்று போதையில் இருக்கிறது, இன்னொன்று மற்றவங்க பேச்சு கேட்குறது, இன்னொன்று கோபத்தில் இருக்கிறது. நம்மளை நாம் நம்பி ஒரு சுயமாக ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு இப்போ ஜெயிக்குதோ இல்லையோ, பிற்காலத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கும்.